ஆளுநர் அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்றைக்கி என்னென்னா, சம்பள கமிஷன் ஆரம்பித்து 3 மாதம் கடந்து போகிற நிலையில் இப்போ 8வது சம்பள கமிஷன் தனது முதல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, வரப்போகிற 24ஆம் தேதி, ஏப்ரல் 24ஆம் தேதி அன்றைக்கி முதல் ஊழியர் தரப்பை, அதாவது தொழிற்சங்கங்கள், பிரதிநிதிகள், அசோசியேஷன் சங்கங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் போய் நேருக்கு நேராக அவங்களுடைய கவலை என்ன, கருத்து என்ன, ஆலோசனை என்ன அப்படின்னு நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூனுக்கு ஒரு டீம் போகுது. அங்கே போய் அவங்க கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. ஆன்லைன்லையும் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு 18 கேள்வியை போட்டு மை கவர்மெண்ட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 9 கேள்வியை போட்டு 30/4/2020 வரைக்கும் நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பயணத்தை அது ஆரம்பிச்சிருச்சு. நேரடியாக போய் கலந்தாலோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தி வச்சுருக்கு. இப்போ 30/3/2026 ஒரு அறிவிப்பு போட்டுது. அது பே கமிஷன் தான் அறிவிப்பு, கவர்மெண்ட் அல்ல. பே கமிஷன் தான் அறிவிப்பு போட்டுருக்கு. நீங்கள் யாரும் ஏதாவது கருத்து சொல்கிறதுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10/4/2026 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் நேரடியாக வந்து சொல்லலாம். 30/4/2026 உங்களை நாங்கள் கூப்பிட்ருவோம். அதான் மேக்சிமம் டைம். அதுக்கிடையே உங்களோட கருத்தை கேட்டுருவோன்னு இருக்காங்க. ஸோ நேரடியாகவும் போகுது, ஆன்லைனில் கருத்து கேட்குது. கருத்து எது கேட்குறாங்க? பென்ஷன் என்ன பண்ணலாம், பே என்ன பண்ணலாம், அலவன்ஸ் என்ன பண்ணலாம், அட்வான்ஸ் என்ன பண்ணலாம், இப்படி பல்வேறு அம்சங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 18 அம்சத்தில் 11 அம்சம் வந்து இப்போ ஏற்கனவே 18 அம்சம் இருந்துச்சு. அதுலேயும் சம்பளம், பென்ஷனு, அலவன்சஸ் எல்லாமே கேட்டாங்க. இப்போவும் அதே தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி நேரடியாக கேட்கறதுக்கு போகிறாங்க. சரி, ரைட். இப்போது இது இது ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க நிரந்தர கட்டமைப்பை அமலாக்க திட்டம்ங்கிறாங்க. மொத்தம் இப்போ இது பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினுங்கிற ஒரு ஐடியா அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே கமிஷனுக்கு இருக்குது. அதுக்காக தான் செய்கிறாங்க. இது என்னன்னா, இன்னொன்று அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலைவாசி அடிப்படையை மட்டும் பார்க்காம வாழ்க்கை தரத்துக்கு என்ன செலவுன்னு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நகர்ப்புறத்தில் எலக்ட்ரிக் பில்லு, இஎம்ஐ கட்டுறது, ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது, அதுக்கப்புறம் நெட்டு சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் இப்போ கடுமையாக உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் அனுசரித்து பண்ணணுங்கிறாங்க. இப்போ சொல்லியிருக்கிறது அதுதான். சரி, அடுத்தாப்புல என்ன சொல்கிறாங்க, இப்போதைய நிலைமையில் அடிப்படை சம்பளம், இது நல்லா கேட்டுங்க. ஒரு பே கமிஷன் என்ன சொல்ல போகுது, பே கமிஷன் தன்னுடைய ஆலோசகராக என்ன வச்சுக்கலாம், தனிநபரையும் டொமைன் எக்ஸ்பர்ட் வச்சுக்கலாம், நிதி ஆலோசகர்களையும் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு 3 நிறுவனம், நான் இப்போ அடுத்த போர்டில் நான் சொல்கிறேன் அந்த நிறுவனத்தினுடைய பேரை, அவங்களெல்லாம் கலந்தாலோசி தான் செய்யுது. அந்த கலந்தாலோசிக்கிற நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற தகவலின்படி அடிப்படை சம்பளம் 18,000 வச்சுக்கலாம். அதான குறைஞ்சபட்ச சம்பளம் அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அந்த 18,000ங்கிறது 3,600 ஆகும். அப்படின்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2 நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது எந்த எண்ணினால் இப்போ இருக்கிற பேசிக் பே பெருக்கினால் புதிய சம்பளம், புதிய பேசிக் பே வருமோ அதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது. சரிதானா? அதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது. அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி வரும்னு சொன்னால், 31/12/2020 என்ன பேசிக் பேயோ அந்த பேசிக் பேயோட 1/1/2026 இருக்கிற 60% டிஏயும் கூட்டி அதற்கு பே கமிஷன் தரக்கூடிய பணப்பலனையும் கூட்டினா தான் இந்த அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுங்கிறது தான் அந்த இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். புரியுதா உங்களுக்கு? பே கமிஷன் முன்னால் அது 31/12/2024 இருக்க பென்ஷன் பேசிக் பே அண்ட் தென் 60% டிஏ, 1/1/2024 60% டிஏ தானே, அது ரெண்டையும் கூட்டி அதற்கு பே கமிஷன் தருகிற பணப்பலனை பொறுத்து தான் அந்த ஃபிட்மெண்ட் ஆகும். புரியுதா? அது 2, 3, 2.5, 7, 2.86 எப்படி ஆகும்? இது ஆகும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% எதிர்பார்க்குறாங்க. பே கமிஷன் 25% பணப்பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி கொடுத்தால் 18,000 பேசிக் பே 36,000 ஆகும். போன பே கமிஷன் கொடுத்தது 14.29% தான் பணப்பலன். ஆனால் டிஏ 120 இருந்ததுனால, அவங்க 125% இருந்ததுனால ஃபிட்மெண்ட் என்னாச்சு 2.56 இருந்துச்சு. இப்போ டிஏ 60 தானே, அதனால 25% கொடுத்தாலுமே டபுள் தான் ஆகும். ஃபிட்மெண்ட் 2ஆகத்தான் இருக்கும். 2ன்னு போட்டிருக்கோம்ல, 2ங்கிறது ஃபிட்மெண்ட் தான். பணப்பலன் பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன எதிர்பார்ப்பு 25%. அடுத்தாப்புல அது முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, 50,000க்கு குறைவான பேசிக் பே வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பணப்பலன் அதிகமாக இருக்கலாங்கிறாங்க. இது நம்ம பல்வேறு அசோசியேஷன் இது மாதிரி கேட்டிருக்காங்க. இது தகுந்தாப்புல ஒரு ஃபிட்மெண்ட் வைங்க, யூனிஃபார்மாக வைக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் 50,000க்கு கீழே யாருக்கெல்லாம் பேசிக் பே இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பணப்பலன் கிடைக்கலாங்கிறது எதிர்பார்ப்பு. அடுத்தாப்புல இவங்க என்ன சொல்கிறாங்க, குறைஞ்சபட்ச அரியர்ஸ் 20 மாதத்துக்கு
3.6 லட்சங்கிறாங்க. 3.6 லட்சம்னா எப்படி கணக்குன்னா 20 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 18,000 கேட்குறாங்க. இது சரியாங்கிறத இது அவங்க சொன்னது 3.6 லட்சங்கிறது. இந்த கணக்கு சரியாங்கிறதுக்கு நான் அடுத்த பொருளை உங்களுக்கு காமிச்சிடறேன். 20 மாதத்துக்கு 3.6 லட்சம் அரியர்ஸ் குறைஞ்சபட்ச அரியர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க அவங்க. 20 மாதம்னா எப்படின்னு சொன்னால் இப்போ 1/1/2024 31/12/2026 வரைக்கும் ஒரு 12 மாதம், அதுக்கப்புறம் ஜூன் 2027 வரைக்கும் ஒரு 6 மாதம், அதுக்கடையில் மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்துடும். நிச்சயமாக அதுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. பே கமிஷன் இன்னொரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா இடைக்கால ரிப்போர்ட் வந்துச்சுன்னா கூட அதுக்கு தான் கூட வந்துடும். ஏற்கனவே அது மாதிரி நடந்துச்சு. போன பே கமிஷனில் இடைக்கால ரிப்போர்ட் வந்தது கூட சிலதெல்லாம் சொன்னாங்க. அதே சார் அதாவது எனக்கிட்ட இந்த இன்டர்மீடியட்லாம் கொடுத்தாங்க பாருங்கள், அது இடைக்கால ரிப்போர்ட்டு தான். அது வந்தால் கூட யாராவது செய்வாங்க. ஸோ 50,000க்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான பணப்பலன் எதிர்பார்க்குறதுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பர்ட் இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு நிதி ஆலோசகர் சொன்னதுಗಳ அடிப்படையில் தான் இது வந்திருக்கு. என்னென்ன பத்திரிகை வந்திருக்கிறது அடுத்த போர்டில் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து பணப்பலன் 25% இருந்தால் ஃபிட்மெண்ட் 2 18,000 36,000 ஆகும். இதே சம்பள கமிஷன் வந்து கொடுக்கக்கூடிய பணப்பலன் 34%ன்னு மேக்சிமம் பத்திரிகையில் வந்திருக்கு. இப்போ அதிகபட்ச பத்திரிகையில் என்ன வந்திருக்கு, 34% இருக்கும். பே கமிஷன் தரக்கூடிய பணப்பலன் 34% இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்படி 34% இருக்குமே ஆனால் 18,000ங்கிற பேசிக் பே 38,592 ஆகும். அது 592 வச்சுக்க மாட்டாங்க, 600 வச்சுக்குவாங்க. புரியுதா? ஆக இந்த 38,592 எப்போ ஆகும், பே கமிஷனுடைய கொடுக்கக்கூடிய பணப்பலன் 34% ஆயிருந்தா அதனுடைய ஃபிட்மெண்ட் 2.14 இருக்கும். இந்த 2.14 18,000 பெருக்குனீங்கன்னா அந்த 38,592 வந்துடும். இது புரியுதா? இதுதான் இப்போதைய பே கமிஷனுடைய அமைப்பு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த 34% இந்த 36,000 சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் யார் யார் சொல்லியிருக்கா? இந்தியா டுடே பத்திரிக்கை, சண்டே கார்டியன், எக்கனாமிக் டைம்ஸு, என்டிடிவி ப்ராஃபிட்டு, நியூஸ் 18, விஸ்பர்ஸ் இன் த கரிடார்ஸ், இன்னும் நிறைய பத்திரிகைகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சொன்ன அடிப்படையில் தான். இது இவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் ஆம்பிட் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸு, அதுக்கப்புறம் ஆர்பிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நொய்டாவில் உள்ள ஒரு பெரிய நிறுவனம் ஜென் எஸ்சிஎஃப்ஓன்னு ஒரு நிறுவனம். இதனுடைய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டுகளையும் கலந்தாலோசித்து தான் பே கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை வெளியிடுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அது ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, நீங்கள் யாரெல்லாம் கலந்து ஆலோசிக்கணுமோ அவங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க சொன்னது தான் அந்த அமௌண்ட்டு. இதில் நம்ம என்ன சொல்கிறோம், குறைஞ்சபட்ச அரியர்ஸ் 20 மாதத்துக்கு 3,60,000 போட்டிருந்தாங்களா, 3.6 லட்சம்னா 3,60,000 தானே. இது அவங்க சொன்னது இந்த அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஃபிட்மெண்ட் இவ்வளோ தான் வரணும் சொன்னாங்களே தவிர இந்த அரியர்ஸ் கால்குலேஷனை இவங்களா போட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். நான் அப்படியே அவ்வளோ வரும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு பார்த்துருவோம். இப்போது 1/1/2024 பேசிக் பே 18,000, 1/1/2031 31/2025 தான். இது 1/1/2026 டிஏ 10,500, ரெண்டும் சேர்ந்தா 28,800 28,800. இதுக்கு வந்து பே கமிஷன் தரக்கூடிய பணப்பலன் 25% தானே நான் சொன்னேன். 25%ங்கிறது 7,200 இது ரெண்டும் சேர்ந்தா 36,000. ஆக நம்ம 1/1/2026 18,000 வாங்கியிருக்க மாட்டோம், 28,800 வாங்கியிருப்போம். ஆக 36,000 சம்பளம் ஆனாலும் கூட அந்த 36,000ல் 28,800 போக 7,200 தான் நமக்கு பாக்கி இருக்கும். எது வரைக்கும்? 1/1/2026 30/6/2026 வரைக்கும். அப்புறம் 1/1/2026 டிஏ வந்துடும், அதுவும் அரியர்ஸில் சேரும். 1/1/2027 டிஏ வந்துடும், அதுவும் சேரும். அது வரைக்கும் 1/1/2026 30/6/2026 வரைக்கும் நமக்கு சேர வேண்டிய மாதாந்திர அரியர்ஸ் 7,200 தான். குறைவாக இருக்குன்னு இருக்காங்க. நிறைய எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம். நிறைய ஊடகங்கள் வந்து 18,000ங்கிறது 54,000 54,000 போட்டுட்ருக்காங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த 36,000 சொன்னாங்கல்ல, அது எனக்கு சரியாகப்பட்டதுனால நான் அதை வச்சு போடுறேன். ஸோ அந்த அரியர்ஸ் 7,200 தான் இருக்கும். ஸோ 20 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ வராது. எவ்வளோ வரும்? இது கொஞ்சம் அரியர்ஸ் கம்மியாக தான் வரும். இந்த போட்டுருக்கேன் பாருங்க. பே டிஎஸ் சேர்ந்து 28,800, பணப்பலன் இதுவாக 20 மாதத்துக்கு 7,800 தான். எவ்வளோ வரும்? 1,44,000 தான் வரும். யாருக்கு? 18,000 வாங்குறதுக்கு எவ்வளோ வரும்? 20 மாதம் அரியர் 1,44,000 தான் வரும். இவங்க இந்த அமௌண்ட்டை கழிக்காமல் 18,000 கணக்கு பண்ணி 20 × 1,80,000 18,000 × 3,60,000 போட்டாங்க. அந்த கணக்கு எனக்கு சரியாக படலை. அதனால சரியான கணக்கை நான் போட்டிருக்கேன். புரியுதா? ஆக கிடைக்கக்கூடிய அரியர்ஸ் குறைஞ்சபட்ச சம்பளத்துக்கு கிடைக்கக்கூடிய அரியர்ஸ் வந்து 1,44,000 தான்.
இது புரியுதா? இதான் இந்த அடிப்படையில் தான் இந்த பே கமிஷன் இருக்கு. 34% பணப்பலன்னு சொன்னாக்க 28,800 இன்ட்டு 34/100 ஈக்குவல் டு 9792. இதில் கிடைக்கக்கூடிய பணப்பலன் 7,200. எதுக்கு? 25% பே கமிஷன் 25% பணப்பலன் கொடுத்தால் கிடைக்கக்கூடியது அமௌண்ட் 7,200 18,000க்கு. இதே பே கமிஷன் 34% பணப்பலன் தந்தால் கிடைக்கக்கூடிய பணப்பலன் இது வந்து அமௌண்ட்டு 9,792. புரியுதா? அப்போ 9,792 இருந்தால் பேசிக் பேனா இருக்கேன் 38,592 இருக்கேன் 38,600 அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் போக மிச்ச அமௌண்ட் இந்த 7,200 ஐரேஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஆக 20 மாதம் கணக்கு பண்ணால் இந்த 1,44,000ங்கிறத விட கூட வரலாம். இன்னொன்னே நான் சொல்லிடுறேன், இந்த ஃபிட்மெண்ட்டுங்கிறது 6வது பே கமிஷனில் 7வது பே கமிஷனில் உள்ளது தான். 5வது பே கமிஷனில் அப்படி இல்லை, பேசிக் பேல 40% கொடுத்தாங்க. அதே போல இந்த தடவையும் பேசிக் பேல 40,000 கொடுத்தாங்கன்னா 40% கொடுத்தாங்கன்னா 18,000க்கு 40% 7,200 தானே. அப்பவும் இதே 7,200 தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபிட்மெண்ட்டாக வந்து தான் கிடையாது, அப்படி தான் கொடுக்குறது அவசியமும் கிடையாது. 6வது பே கமிஷன்லையும் 7வது பே கமிஷன்லையும் தான் ஃபிட்மெண்ட்டுங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. அதன் பிரகாரம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். 5வது பே கமிஷனில் அப்படி செய்யலை. பேசிக் பேல 40% சொன்னாங்க. அதே ஃபார்முலா போட்டு பாருங்க. 18,000க்கு 40%ங்கிறது எவ்வளோ? 7,200 தானே. ஸோ 18,000 31 இது வந்து 31/12 இருக்கணும். 31/12 18,000 இப்போ சம்பளம். 1/2026 டி 60% 10,800 2 சேர்ந்தா 28,800. இதுக்கு 40%ங்கிறது 7,800 36,000. ஸோ புரியுதா? எனக்கு அதனால தான் இந்த கணக்கு சரின்னு பட்டது. 40% கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இதே 36,000 தான் வரும். அரியர்ஸ் வந்து 1,44,000 தான் வரும். சரிதானா? இதை அமல்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் வருமானம் தமிழ்நாட்டுக்கும் வரும். அரியர்ஸுங்கிறது வந்து சென்ட்ரல் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் போன 2 பே கமிஷன்லையும் ஒரு பே கமிஷனில் ஒரே தடவை அரியர் கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின பே கமிஷன் என்ன பண்ணாங்க? அரியர்ஸை 2 தடவை கொடுத்தாங்க. நம்ம இதுலேயும் கூட 5வது பே கமிஷன் வரைக்கும் அரியர்ஸை மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஒரு பகுதியை ஜிபிஎஃப்னு ஒரு ரொக்கமாகும். 6வது பே கமிஷன் என்ன பண்ணாங்க? மொத்தம் வந்து 1/1/2006 ஆரம்பித்து 31/5/2029 வரைக்கும் 6, 7, 8 36, 41 மாதம். அதில் 12 மாதம் அரியர் வந்து நாமினல், அதாவது என்ன சொல்கிறது, கருத்தியலாக போட்டுவிட்டு மிச்சம் 29 மாதம் அரியர்ஸை கொடுத்தாங்க. 7வது பே கமிஷனில் அரியர்ஸ் தரலை. 21 மாதத்துக்கும் அரியர்ஸ் இல்லை. 21 மாதம் கழித்து தான் அமலுக்கு வந்தது. அது இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் என்னென்ன சொன்னால் எப்படி எப்படி கிடைக்குங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.